ஹாய் ஃபோக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற கோட் மதர் தெரசாவோட கோட் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தையே நீ குணப்பாக்க நினைத்தால் அதற்கு நீ செய்யும் உதவும் வழி முதலில் தொடங்குவது உன் குடும்பத்தில் இருந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது நீ உலகத்தை மாற்றணும்னு நினச்சேன்னா அது பேசிக் அங்கம் குடும்பம் தான் அப்படின்றதில் மாற்று கருத்தே இல்லை. மனிதன் சிவிலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது முதல்ல ஆரம்பித்தது குடும்பமாக மாற ஆரம்பிக்கும் போது, குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வரும்போது தான் அந்த சிவிலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கரெக்டாக அமைஞ்சிச்சு. சிவிலைசேஷன் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த குடும்ப கட்டுப்பாடுகளை, அதோடைய நாகரிகத்தை, அதோடைய கல்ச்சரை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது அண்ட் முன்னுதாரணமாக இருக்கிறது தான் அந்த சிவிலைசேஷன் வளர்ந்ததுக்கான காரணங்கள். ஸோ அந்த சிவிலைசேஷன் இவ்வளோ நாள் வளர்ந்தனால தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை தரம் இவ்வளோ இனிமையானதாக, ஈஸியானதாக இருக்குது. அந்த காலத்து மனிதர்களை யோசித்து பாருங்கள். 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிறந்திருந்தோன்னா எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருப்போம். அப்போ எவ்வளோ சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கோன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அதுக்கு முக்கியம் குடும்ப அமைப்பு அடிப்படை அப்படின்றது தான் பேசிக். ஸோ குடும்ப அமைப்பு என்பது 2 குடும்ப அமைப்பு. இப்போ சின்ன வீடு பெரிய வீடு இல்லை, அந்த மாதிரி இல்லை. குடும்ப அமைப்பு அப்படின்றது ஒன்று இரத்த உறவான குடும்ப அமைப்பு, 2வது வேலை இருந்தாகும். ஸோ பிளட் ரிலேட்டட், ஒர்க் ரிலேட்டட், அதுதான் இப்போதைக்கு கான்செப்ட்ஸு. பிளட் ரிலேட்டட் ஒர்க் பிளேஸ், பிளட் ரிலேட்டட் ஃபேமிலி, ஒர்க் ரிலேட்டட் ஃபேமிலி. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே அடிப்படை தாரக மந்திரம் ஒன்றே ஒன்று தான், அன்கண்டிஷ்னல் லவ். ஸோ அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தர் பழகக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். இப்போ ஒரு விஷயத்தில் நமக்கு சண்டையோ சச்சரவோ மனக்கசவோ வராதுன்னு நான் சொல்ல வரல, வரும். வந்த பிறகு இந்த விஷயம் நம்மளுடைய தனித்துவத்தை பாதிக்குதா அப்படின்றது தான் கேள்வி. நம்மளுடைய தனித்துவம் எப்போவுமே ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கக்கூடிய ஒரு தனித்துவமாக இருந்தால் நம்ம மற்றவங்களுக்காக மாறணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குதோ அந்த விஷயத்தை கரெக்டாக நம்ம செய்ய எல்லா விஷயமும் அந்த குடும்ப அமைப்புக்குள்ளே சேரும் அப்படின்றது தான் கருத்து. ஸோ இந்த ஒரு சிந்தனையோட அடிப்படை குடும்பம்தான் என்பதை புரிந்து கொண்டு குடும்பமாக செயல்படுவோம். பாய்.